பவர்மெண்ட் நெட்வொர்க்குன்றதோட சுருக்கம் தான் பென்னு. நான் அதை பேனா நிறுவனம் என்று அழைப்பேன். பேனா நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு டிவி சேனலில் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அமைச்சர் மீது இந்த மாதிரி புகார் அப்படின்ட்டு போச்சுன்னா உடனே பேனா நிறுவனத்துலேருந்து ஃபோன் வரும். யோ என்ன டிக்கர் போடுற, எடு அந்த டிக்கரை. 95வது வினாடி அந்த டிக்கர் தூக்கப்படும் தெரியுமா? எத்தனை சேனல் இது நடந்திருக்கு தெரியுமா? நான் என்னுடைய கஷ்டங்களை என் வீடியோக்களை பார்த்த நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். 1-2 பொய் வழக்காங்க. 60க்கும் மேற்பட்ட பொய் வழக்குகளை நான் ஒருவன் சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் ஊடகத்தில் உள்ளவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் இல்லாமல் எதிர்த்து பேசிய யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு, அடி, உத்தை, மிரட்டல். சென்னை பத்திரிகையாளர் மன்றம், சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் உள்ளிட்ட இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம், இவர்கள் உள்ளிட்ட இந்த பத்திரிகையாளர் அமைப்புகள் என்றைக்காவது இந்த தாக்குதல்களை கண்டித்து வாயை திறந்திருக்கிறீர்களா? நான் ஒரு யூடியூபரு, என்னை நீங்கள் பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், சரி ரைட்டு. ஒரு சக மனிதன் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றுகிறார்களே, கண்டித்திருக்கிறீர்களா? இன்றைக்கி உங்களை அடிச்சவனு குய்யோ முறையோன்னு கத்துறீங்க. இது அராஜகம், அத்துமீறல்னு. இந்த அராஜகத்தை தானே 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இது உங்கள் கடமையா இல்லையா? ஆளுங்கட்சி பண்ணுற தப்ப எதிர்கட்சி எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அது அரசியல். 4ஆம் தூண், ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு கடமை இல்லை? இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது உங்களது கடமையா இல்லையா? அதுக்கு தானே ஜேர்னலிஸ்ட் வேலைக்கு வந்தீங்க. இல்லைன்னா போய் கொரியர்லேயோ சிலிண்டர் டெலிவரி வேலையோ போய் பார்க்க வேண்டியது தானே? இல்லை ஒரு தனியார் வங்கியில் போய் வேலை பார்க்க வேண்டியது தானே? ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க நீங்கள்? எவ்வளவு அநியாயங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. அதை நீங்களும் பேச மாட்டீங்க. பேசுகிறவனை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வீட்டில் சாக்கடையில் ஊற்றுறாங்க, போலீஸை விட்டு மிரட்டுறாங்க, கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, கஞ்சா வச்சு பொய் கேஸ் போடுறாங்க. இதையாவது நீங்கள் கண்டித்திருக்கிறீர்களா? நீங்களாம் அப்புறம் என்ன ஜேர்னலிஸ்ட்டுங்க? எதுக்கு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லி தெரியுறீங்க? எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு பயணம் போகிறாரு. ரைட்டா? ரைட்டு. அது ஒரு செய்தியாக செய்தி. எடப்பாடி டெல்லிக்கு போனாருங்க, அவர் இது பேசியிருக்கலாம், இப்படி பேசினார், அப்படி பேசினார் அப்படின்னு போடுறதெல்லாம் செய்தின்றதை நான் ஏற்றுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு செல்லும்போது முகத்தை மறைத்து கொண்டு போனார்ன்றது செய்தியாக போடுறீங்களா? உங்களெல்லாம் வெக்கமல்ல? ஓப்பனாகவே கேட்குறேன் நான்.